निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तःसुरित इव सम्भिन्नमुकुलः विदत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கான்டெக்ஸ்டோட நிறுத்தினோம். அஸ்வத்தாமா வந்து அஸ்வத்தாமாவும் கிருபாச்சாரியரும் பேசிட்டு இருக்கா. பேசும்போது கடைசியில வந்து சொல்றான், இந்த மாதிரி சொல்றார் கிருபாச்சாரியர், இந்த மாதிரி உன்னையே வந்து சேனாபதியா ஆக்கிடுவான் துரியோதனன், அதனால போலாம் வா அப்படிங்கிறான் அப்படிங்கிறார். அஸ்வத்தாமாவும் வந்து சரி அப்படின்னுட்டு நானே போய் அந்த சைனாபத்திய ஸ்வயம் கிரகண பிரணய சமாஸ்வாசனையா மந்த சந்தாபம் கரோமி. அவனும் வந்து துரியோதனனும் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி அப்செட் டியூ டு தி டிமைஸ் ஆஃப் துரோணா. ஏன்னா ஒரு பெரிய ஒரு வீரன் போயிட்டார் இல்லையா. சோ அதனால அவன் டவுனா இருக்கிற அவனுடைய சந்தாபத்தையும் மந்த சந்தாபம் கரோமி அப்படின்னுட்டு அஸ்வத்தாமா சொல்றான். அதுக்கு கிருபாச்சாரியார் வந்து சொல்றார், வத்ச ஏவமிதம் அதஸ்தமேவ உத்தேசம் கச்சாவ, அதை வச்சுட்டே போலாம், அதை நோக்கியே செல்லலாம் அப்படின்னுட்டு இது பரிக்கிராமதா ரெண்டு பேரும் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் சீன் வந்து ததப் பிரவிசதா கர்ணனும் துரியோதனனும் என்ட்ரியை கொடுக்குறான் ஸ்டேஜ்ல. படிங்கோ. दुर्योधनः अंगराज तेजस्वी रूपहत बंधु दुःखभारं बाहुभ्यां व्रजति धृतायुध प्लवाभ्याम् आचार्यः सुत निधनं निशम्य संख्ये किं शस्त्रग्रह समये விஷஸ்திர ஆசீத். ஆமா. சோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றான் என்ன அப்படின்னா, தேஜஸ்வி திருத ஆயுத பிளவாபியாம் பாகுபியாம். தேஜஸ்விங்கிறது தேஜக அஸ்ய அஸ்தி இது தேஜஸ்வி, ஒரு பிரதாபவான். இன் ஜென்ரலா லோகத்துல ஒரு பிரதாபத்தோட இருக்கின்ற ஒரு தேஜஸ்வியானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருத ஆயுத பிளவாபியாம் பாகுபியாம், அதாவது திருதம் ஆயுதம் ததேவ பிளவகனா அந்த இடத்துல போட்டுங்கிற மாதிரி, அதாவது சந்தரண சாதனம், கிராஸ் பண்றதுக்கு ஒரு சாதனம் போல, ஒன்னுத்த அச்சீவ் பண்றதுக்கு இட் இஸ் அ டூல். சரியா? சோ வந்து இங்க என்ன அப்படின்னா, திருதம் ஆயுதம் திருதம் ஆயுதம் ஏவ பிளவக, அந்த ஆயுதமே ஒரு பிளவமா இருக்கும். தாபியாம் அந்த பாகுபியாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சோ வந்து திருத ஆயுத பிளவாபியாம் பாகுபியாம், கையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயுதம் என்கின்ற ஒரு சந்தரண சாதனம், அதோடு இருக்கின்ற பாகுபியாம் என்ன பண்றா அப்படின்னா, தேஜஸ்வி ஜனங்கள் ரிபுஹத பந்து துக்கபாரம் விரஜதி. சோ ரிபுவினால் ஹதாஹா, ரிபுனா ஆர் ரிபுபிஹி ஹதாஹா ஹதஹ யஹ பந்துஹு ஸ்வஜனஹ தேன எது துக்கம், அந்த கஷ்டம் வருதோ அதை வந்து என்ன அப்படின்னா பாரம் விரஜதி, அதுக்கு ஒரு அந்தத்தை கொடுக்குறா. அதாவது போர்க்களத்துல பரஸ்பரம் ரெண்டு சைடுல இருந்தும் அவாவாளை சேர்ந்தவா பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு ஒரு தேஜஸ்வி ஒரு வாரியர் ஒரு பிரதாபி அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயுதம் என்கின்ற ஒரு சாதனம், அதுவே அதோட இருக்கின்ற பாகுபியாம் தன்னுடைய தோள்களினால், ரெண்டு தோள்களினால் ரிபுஹத பந்து துக்க பாரம்னா அக்கரன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ பாரம்னா இந்த இடத்துல அந்தம்ங்கிற அர்த்தம். ஸோ வந்து ரிபுஹத பந்து அப்படின்னா ரிபுனா ஹதஹா ரிபுஹதஹ, ரிபுஹதஹ பந்துஹு ரிபுஹத பந்துஹு. ஸோ பந்தோ ரிபுஹதஹ ஹத பந்தோஹோ துக்கம், அந்த பந்து துக்கம். ஸோ அந்த பந்து துக்காது தேன எது துக்கம், பந்துனா எது துக்கம் கஷ்டம், தஸ்ய பாரம் விரஜதி, எதனால அப்படின்னா தன்னுடைய ஆயுதத்தை எழுந்தின தன்னுடைய தோள்களினால், தோள்கள் என்கின்ற ஒரு பிளவாபியம் ஒரு போட்டுனால அவன் அக்கறைக்கு போய் சேர்றான், ஒரு அந்தத்தை அடையறான். ஆனா இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சங்கே அப்படின்னா போர்க்களத்தில், சரியா, சங்கே ஆச்சாரியா துரோணரானவர் சுத நிதனம் நிஷம்ய, நிதனம்னா டெத்து, சுதஸ்ய நிதனம் அவர் பிள்ளையனுடைய டெத்தை நிஷம்ய ஸ்ருத்வா சஸ்திர கிரகண சமயே, சஸ்திரத்தை என் புள்ளைய கொல்றதாவது அப்படின்னு சஸ்திரத்தை எடுக்கிற அந்த தருணத்தில் என்ன பண்றார், விஷஸ்திரா ஆசீத் விகதா சஸ்திரம். சரியா? விகதம் சஸ்திரம் எஸ்மாது விகத சஸ்திரா இல்லையா, சஸ்திர ரஹிதன்னு அர்த்தம். விடப்பட்ட சஸ்திர ரஹிதனாக அவர் ஆயிட்டார்.
புரியுதா? புத்திர சோகாத்து விடுறேனா பாரு அப்படின்னு சஸ்திரத்தை எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு பதிலா அவர் வந்து வீர ரசத்தை விட்டுவிட்டு சோக ரசத்தை தான் பிடிச்சுன்னு விட்டாருங்க. அதனால வந்து அவர் விட்டுட்டார், கருண ரசத்தை பிடிச்சுன்னு விட்டார். அதுக்கு வந்து அந்த சோகம்ங்கிற ஒரு சாயி பாவ வசாத்து மனசுக்குள்ள வந்து என்ன ஆறுது அப்படின்னா, ஒண்ணுமே வாண்டாங்கிற ஒரு விரக்திங்கிற ஒரு பாவம் வந்து எல்லாத்தையும் விட்டு விடுறார். புரியுறதா? கிளியரா இருக்கா மாலினி சேஷாத்ரி? டவுட் இருக்கா ஏதாவது? ஜஸ்ட் சொல்லுங்க. டவுட் இல்லையா? ஓகே. சரி. ஸோ ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்தது. ஸோ தேஜஸ்வி திருத ஆயுத, ஸோ தேஜஸ்வி ரிபுஹத பந்து துக்கபாரம் பாகுபியாம் விரஜதி திருத ஆயுத பிளவாபியாம் ஆச்சாரிய சுத நிதனம் நிஷம்ய சங்கே கிம் சஸ்திரகிரக சமயே விசஸ்திரக ஆசி. இந்த இடத்துல ஆயுதா ஏவ பிளவகாங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகாலங்காரம். சரியா? ஆயுதமே ஒரு போட்டு போல, சந்தரண சாதனம் போல, கடப்பதற்கு ஒரு சாதனம் போல இருக்கு. சரியா இருக்கா? ம். ஒரு நிமிஷம். ம். அடுத்த பேஜ். மேல படிக்கும். अथवा सूक्तमिदम् अभियुक्तैः ம். प्रकृतिः उद्युस्त्यजति. ஆமா. சோ வந்து அதவா இதம் சூக்தம் அபியுக்தைஹி, இதம் சு உக்தம் நன்றாக கூறப்பட்டது. யாரு? அபியுக்தைஹி, அந்த பிராமாணிகைஹி, ரொம்ப பிரமாணம் தெரிஞ்சவாளால இது வந்து அபியுக்தைஹினா பிராமாணிகைஹி. ஏ பிரமாணம் பிரமாணம் வேத்தி, பிரமாணானி வேத்தி அவா அபியுக்தாக. அந்த அபியுக்தைஹி இதம் சு உக்தம் நன்றாக கூறப்பட்டது. எது அப்படின்னா பிரகிருதிஹி துஸ்தியஜதி, இஆர்சி. சரியா? பிரகிருதி கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கான்னு தெரியல, பட் இது ஏஆர்சி கேட்கக்கூடிய ஒரு இதுதான். பிரகிருதி அப்படின்னா சுவாவம்ங்கிறது விடவே முடியாது, நாய்வால நிமித்த முடியாதுன்னு சொல்றோமோ. இந்த இதுல வரும் சுந்தரகாண்டத்துல அவர் வந்து அந்த இதுல வந்து லங்கையில வந்து ம், மண்டோதரிய பார்த்துட்டு சீத்தைன்னு நினைச்சு விடுறார். சுச்சும்ப, அந்த ரொம்ப நன்னா இருக்கும். ஆஸ்போட்டயா மாச சுச்சும்ப, தன்னுடைய சுச்சும்ப புச்சம், தன்னுடைய வாலை வந்து கிஸ் பண்ணிண்டு கையை வந்து குதிச்சுண்டு பிரகிருதி பிரகிருதிம் ததர்ஷ, அதாவது ஸ்வாம் பிரகிருதிம் பிரதர்ஷித்தவான்னு ஏதோ ஒன்று வரும். அதாவது வந்து என்னதான் ஹனுமான் வந்து பெரிய ஒரு கிருதி அப்படின்னு அவரை சொல்லுவார், வாக்ஷாலி சக்திசாலி பாகுசாலி எல்லாம் இருந்தாலும் ஸ்வபாவத்துல வானரம் தானே. அதனால அந்த மண்டோதரிய வந்து சீதைன்னு நினைச்சுன்னுட்டோ ரொம்ப சந்தோஷமாயிடுவான். ஆஹா சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னுட்டோ அடுத்த க்ஷணம். அதாவது இது வந்து 11வது சர்க்கம்னு நினைக்கிறேன், 11ஓ 12ஓ இருக்கணும். ஏன்னா 12 பத்தாவது சர்க்கத்திலே 10வது சர்க்கத்துல லாஸ்ட் ஸ்லோகம். லாஸ்ட் ஸ்லோகம். கரெக்ட், லாஸ்ட் ஸ்லோகம் இது. பத்தாவது. ஏன்னா 12 13 வந்து ஹனுமானுடைய கிரீஃப். பார்க்க முடியலையே, என்னெல்லாம் ஆகுங்கிறத புலம்புவார். நான் நஷ்டா சீதையை நான் பார்க்கலனா முதல்ல ராமர் லக்ஷ்மணர் போயிடுவார், அவளுக்கு வாக்கு கொடுத்த சுக்ரீவன் போயிடுவான், சுக்ரீவனுடைய பத்னி போயிடுவா, அப்புறம் அங்கதன் செத்து போயிடுவான், அப்புறம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார், நீலன் போயிடுவான், வானர குலமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா யார் ஆயிடுவேன்னா நான் ஆயிடுவேன். பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் த பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ வுட் கோ அண்ட் மீட் சீதான்னு டூ. ஸோ இது 10வதுல வந்து கடைசி ஸ்லோகம் சுச்சும்ப புச்சம்னு வரும். ஆஸ்போட்டயா மாசம் எனக்கு ஞாபகம் வரல இது. அதாவது ஸ்வாம் பிரகிருதிம் ததர்ஷன்னு அது ஒன்று வரும். தன்னுடைய நிஜ ஸ்வபாவத்தை காட்டுன்னுட்டார். அதை வந்து என்னதான் இருந்தாலும் மறைக்க முடியும். நம்ம என்னதான் மத்தவா மாதிரி ஆக்டிங்லாம் கொடுத்து பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஸ்வபாவங்கிறது அது வந்து ஒரு என்ன சொல்றது இன்னேட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கணும். அதை நம்மளால மறைக்கவே முடியும். என்ன சொல்றேன்? எவ்வளோ பகீரத பிரயத்தனம் பண்ணாலும் அது முடியாது. இங்க வந்து என்ன அப்படின்னா பிரகிருதி துஸ்தியஜேதி, அதாவது பிரகிருதி ஸ்வபாவம் அப்படிங்கிறது விடவே முடியாது. அது வந்து அது வந்து ஒரு நேச்சர் அப்படிங்கிறது விட முடியாதுங்கிற சூக்தம். சரியா? அதுக்கப்புறம் படிக்கும். यतः शोकान्त मनसा मनसा तेन विमुच्य क्षात्र धर्म कार्कर्ष्यं ம். द्विजाति धर्म सुलभः தைன்ய பரிகிரகா கிருதா. दैव परिग्रहः कृतः. ஆமா. யதா அப்படின்னா எஸ்மாத், ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா சோகாந்த மனசா, சோகேன அந்தஹ மனஹ யஸ்ய சஹ தேன,
தேனக்கு அட்ஜெக்டிவா போறது. சோகத்தினால இருட்டாக்கப்பட்ட, அப்படியே பிளைண்ட் ஆக்கப்பட்ட, அப்படியே டோட்டலி பிளாங்க் ஆக்கப்பட்ட, ஒண்ணுமே தெரியல அப்படி ஒரு மனசோட தேன துரோணாச்சாரியேன க்ஷாத்திர தர்ம கார்க்கஷ்யம் விமுச்சிய க்ஷத்ரிய தர்மம், அதுக்கு உண்டான அந்த ஹார்ஷ்னஸ். க்ஷத்ரியன்கிறவன் அதுதானே சொல்றா, அந்த நாயகனுக்கு டைப் சொல்லும் போதே தீரோதாத்தன், தீர உத்ததன், தீர லலிதன், தீர சாந்தன்கிறான். தீர பிரசாந்தன்கிறவன் ராஜாக்கு வரவே வராது. புரியுறதா? தீர லலிதன்கிறவன் ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்ட் இன் த ஃபைன் ஆர்ட்ஸ். அந்த மாதிரி சில ராஜாக்கள் பேட்ரனைஸ் பண்ணுவாளோ, நிறைய கவிகளை வச்சு லிட்ரேச்சரை வளர்ப்பா. அவன் வந்து இந்த போர்க்களம் அதுக்கெல்லாம் நாங்க வரல அப்படின்வா. ஸோ அந்த பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்டு. ஸோ க்ஷாத்திர தர்ம கார்க்கஷ்யம்னு சொல்லும்போது க்ஷத்ரியானாம் இதம் க்ஷாத்திரம், அந்த க்ஷாத்திர தர்ம அது வந்து ரொம்ப கர்க்கசத்துவாது, ரொம்ப ஹார்டு. அதை விமுச்சிய விட்டுவிட்டு த்விஜாதி தர்மம். ஏன்னா துரோணர் இஸ் நாட் அ க்ஷத்ரியா பை பர்த் இல்லையா, இஸ் அ பிராமணன். ஸோ த்விஜாதி தர்ம சுலபகா, த்விஜாதி அந்த பிராமண ஜாதியில அந்தனுடைய தர்மத்துக்கு சுலபமான தைன்ய பரிகிரகா கிருதா, அப்படியே தைன்யமான ஒரு சுபாவம், தீன ஸ்வபாவம், அதை வந்து ஸ்வீகிருதா தேன துரோணேன. சரியா? தீனதா ஸ்வீகாரா தைன பிராமணேன சஸ்திரதாரணம் ந காரியம். சரியா? சஸ்திரேன ஹிம்சாதி கிரூர கர்ம சம்பாதனாத். பிராமணன் வந்து க்ஷத்ரிய க்ஷத்திரம் எடுத்துக்கப்படாது, சஸ்திரத்தை எடுத்துக்கப்படாது. ஏன் அப்படின்னா சஸ்திரத்தை எடுத்துட்டா யாராவது ஒருத்தரை அடிப்போம். பிராமணனுடைய தர்மத்துக்கு அது விபரீதம் இல்லையா? ஸோ அதையே அவர் வந்து இட் இஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு ஃபாலோ. அவனுடைய குல தர்மத்தை ஃபாலோ பண்றது அவருக்கு ரொம்ப ஈஸி. புதுசா ஒரு க்ஷத்ரியன்கிற ஒரு ரோலை எடுத்துண்டு அந்த கார்க்கஷ்யம் அதை அவரால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வந்து அதனால சோகாந்த மனசாதேன க்ஷாத்திர தர்ம கார்க்கஷ்யம் விமுச்சிய, அது எல்லாம் முடிஞ்சுட்டும் இப்போ ஸ்வயம் ரூபத்துக்கு வந்துவிட்டார், பிராமண வேஷத்துக்கு போயிட்டார். சரிங்களா? கர்ணக ராஜன் கௌரவேஸ்வர ந கலு இதம் ஏவம். ஆமா. சோ ராஜன் நகலு இதம் ஏவம், அப்படி கிடையாது இது. என்ன மேல துரியோதனக கதம் தர்ஹி. வேற எப்படி அப்படிங்கிறான். கர்ணக ஏவம் கில அஸ்ய அபிப்ராயோ யதா அஸ்வத்தாமா மயா பிருத்திவி ராஜ்யே அபிஷேக் 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 அபிஷேக்தவ்யா. அபிஷேக்தவ்ய அபிஷேக்தவ்ய இதி. ஆமா ஆமா. ஏவம் கில அஸ்ய, அஸ்யனா அஸ்ய துரோணஸ்ய, அவருக்கு என்ன ஒரு இதான் வந்து இந்த இந்த ரூமர் ஸ்ப்ரெட்டிங் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சரிகமா 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 பதனிசான்னு முடிக்கும் போது வேற ஏதோ ஒரு சொரம் வரும். அந்த மாதிரி ஏவம் கில அஸ்ய அபிப்பிராய, இது இந்த துரோணரை பத்தி அவருக்கு துரோணரனுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தது. அபிப்பிராயம்னா இங்க ஒப்பீனியன் இல்ல, அவருடைய தாட்ஸ், எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, யதா அஸ்வத்தாமா மயா பிருத்திவி ராஜ்யே அபிஷேக்தவ்யः இதி அபிப்பிராயः அஸ்ய கில ஏவம் கில. புரியுறதா? சோ அஸ்வத்தாமாவானவன் என்னால் பிருத்திவிக்கு, இந்த பூமியினுடைய அபிஷேக்தவ்யா, ஐ ஷுட் காரனேட் ஹிம் ஆஸ் அ கிங் ஆஃப் திஸ் எர்த் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தஸ்ய அபாவாத் விருத்தஸ்ய மே பிராமணஸ்ய விருத்தா சஸ்திர கிரகணம் இது ததா கிருதமான். ஆமா. சோ நாட் தட் அவர் புத்திர சோகாத்து எப்படி வந்து கனெக்ட் பண்றா பாருங்கோ. புத்திர சோகேன அந்த மனசா தேன தியக்தம் சஸ்திரம். எதுக்கோசரம் தியக்தம் அப்படின்னா, என் புள்ளை நான் பிருத்திவியினுடைய அதிபதியா ஆக்கணும்னு நினைச்சிருக்கார் அவர். தஸ்ய அபாவாத்து, தஸ்ய புத்திரஸ்ய அபாவாத்து மே விருத்தஸ்ய பிராமணஸ்ய, விருத்தனான பிராமணனான என்னுடைய எனக்கு என்ன அப்படின்னா மே விருதா சஸ்திர கிரகணம் இது ததா கிருத. வேஸ்டா என்னுடைய சஸ்திர கிரகணம்ங்கிறது விருதா வேஸ்ட் அப்படின்னு விட்டுவிட்டார். புள்ளையே போயாச்சு, இனிமே நம்ம என்னையா அப்படிங்கிற மாதிரி விட்டுவிட்டார். சரியா? அப்புறம் துரியோதனக சசிர கம்பம் ஏவமிதம். ஓகே, அப்படியா அப்படிங்கிற. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். படிங்க. கர்ணக ஏததர்த்தம் ச கௌரவ பாண்டவ பக்ஷபாத பிரவருத்த மகா சங்கிராமஸ்ய ராஜகஸ்ய பரஸ்பர க்ஷயம் அபேக்ஷமானேன தேன பிரதான புருஷவதம் உபேக்ஷா கிருதா. ஆமா. சோ என்ன ஏததர்த்தம் அப்படின்னா, இந்த அஸ்வத்தாமாக்கு வந்து
அஹ், ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட என்ன அப்படின்னா கௌரவ பாண்டவ பக்ஷபாத பிரவிற்த்த மகா சங்கிராமஸ்ய ராஜகஸ்ய கௌரவர்கள் அப்புறம் பாண்டவர்கள் இவா ரெண்டு பேரால அந்த பிரவிற்த்தம் ஆரம்பிக்கப்பட்ட பரஸ்பரம் அவ ரெண்டு பேருக்குள்ள அஹ், ஹம், அஹ், ராஜாக்களினுடைய அந்த சங்கிராமம்ங்கிறது போர்க்களம் அதுல இருக்கிற ராஜாக்களினுடைய பரஸ்பர க்ஷயம் அபேட்சமானேன ஒத்தொத்தர் ஒத்தொத்தருனுடைய க்ஷயத்தை அபேட்சா பண்ணிண்டு தேன பிரதான புருஷவதா உபேக்ஷா கிருதா அவ வந்து பிரதானமான வீரர்களினுடைய வதத்தை வந்து என்ன கண்ணெதிர்க்க நடந்தா கூட அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். அது ஜெயத்ரதன் எல்லாரும் போயிருக்காளோனோ ஜெயத்ரதன் வதத்தை இவர் தடுத்திருக்கலாமோன்னு இவாளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? சோ அவருடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா கௌரவா அழிஞ்சு போட்டோம் பாண்டவா அழிஞ்சு போட்டோம் அவருக்கு வந்து அதெல்லாம் கவலை இல்லை அவர் தன் புள்ளைய ராஜாவாக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அப்படின்னு இவாளுடைய ஒரு கூற்று அப்படி அவருக்கு இருந்துதான் தெரியல. துரியோதனக உபபன்னம் இதம் நன்னா புரிஞ்சு கொடுத்து இப்போ அப்படிங்கலாம். கர்ணக அந்யஷ்ச ராஜன் द्रुपदेन अपि अस्य बाल्या द्रुपदेनापि द्रुपदेनापि अस्य द्रुपदेनापि अस्य ம் बाल्यात् प्रभृति अभिप्राय वेदिना न स्वराष्ट्रे वासो दत्तः. ஆமா அந்நியத்து ராஜன் எப்படி வரங்க பாருங்க. அதாவது ரூமர் வந்து கிளப்பி விடுறதுக்கு எல்லையே கிடையாது. அந்நியத்து ராஜன் மேலும் இன்னொன்னு இருக்கு அதையும் கேட்டுக்கோ அப்படிங்கிறான். அஸ்ய அஸ்ய துரோணஸ்ய பால்யாது பிரபிருதி அபிப்பிராய வேதினா துருபதேன அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. ஏன்னா வந்து குருகுலத்திலேருந்து துரோணரும் துருபதரும் ஃப்ரெண்ட் இல்லையா? அந்த துருபதன் வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கறதுக்கோசரம் தானே தனக்கு குரு தட்சிணையா பாண்டவர்களை வந்து துருபதனை கைதி பண்ணி ஆயிடுச்சுன்னு வான்னு சொல்லுவார் இல்லையா? சோ அதனால பால்யாத் பிரபிருதி பால்ய காலத்திலேருந்து தஸ்ய துரோணஸ்ய அபிப்பிராயம் வேத்தி இது அபிப்பிராய வேதி தேன வேதினா அப்படிங்கிறது துருபதேனக்கு அட்ஜெக்டிவா போறது. அஸ்ய அபிப்பிராய வேதினா துருபதேன ந ஸ்வராஷ்டிரே வாசக தத்தக. சோ இவர் துருபதனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். சின்ன வயசுல அவர் கல்யாணமே ஆயிருக்காது. சின்ன வயசுல இருந்தே அவருடைய மோட்டிவ் என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னா இந்த அஸ்வத்தாமாவை தான் ராஜாவை ஆக்கணும் அப்படிங்கிற ராஜ்யம்ங்கிறதா அவருக்கு முக்கியம் அப்படிங்கறத அறிஞ்சதுனாலதான் தன்னுடைய நாட்டுல வாசக ந தத்தக வாசம் இடம்ங்கிறது கொடுக்கப்படவில்லை துரோணருக்கு. புரியுறதா? அப்புறம் படிங்க. மியூட்ல இருக்கேன் உஷா மேடம். மியூட்ல இருக்கேன். ஓகே. சாது அங்கராஜ சாது நிபுணம் அபிஹிதம் நிபுணம் அபிஹிதம் நிபுணம் உக்தம்னு அர்த்தம். அபிஹிதம்னா நல்லா சொல்லப்பட்டது ஒன்னால். சாது பெஸ்ட் கரெக்டா சொல்லியிருக்கேன். கர்ணக நச்சாஸ்யம் மம ஏகஸ் மம ஏகஸ்ய அபிப்பிராயः अन्ये अपि युक्तापि न एव न एवं अन्यथा मन्यते ந நைவ இதம் அந்யதா மன்யந்தே. சரியா? நைவ இதம் அந்யதா மன்யதே. ஆமா. சோ நச்ச அயம். சோ உன்ன டு பி ஆன் த சேஃபர் சைடு என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா அயம் நச்ச மம ஏகஸ்ய என்னுடைய ஒருத்தருடைய அபிப்பிராயம்னு நினைச்சுக்காத. ஏன்னா வந்து கர்ணன் சொன்னா அது ஸ்ப்ரெட் ஆயிடுமோனோ அதனால இந்த ஒரு வார்த்தையை போடுறோம். நச்ச அயம் இந்த ஒரு விஷயமானது அபிப்பிராயமானது மம ஏகஸ்ய அபிப்பிராய ந இட் இஸ் நாட் ஒன்லி மை அபிப்பிராயம். அந்நே அபியுக்தாக எல்லா பிராமணிக்காக இருக்கால்ல அவ எல்லாருமே அபியுக்தாக அபி ந ஏவம் இதம் அந்யதா மன்யந்தே இதை இவ்வாறாக இல்லாமல் வேற விதமாக ந மன்யந்தே. புரியுதா? ந இதம் இதை அந்யதா ந மன்யந்தே வேற விதமாக நினைத்து கொள்ளவில்லை. இதை இந்த அபிப்பிராயத்தோட தான் நினைச்சிட்டு இருக்கா. புரியுறதா? அப்புறம் துரியோதனக ஏவமெத்தது கக சந்தேகः இது இப்படியா இதுல டவுட் ஏதாவது இருக்கான்னு அப்படிங்கிறான். தத்வா அபயம் சோபி அதிரதோ வத்யமானம் கிரீட்டினா சிந்துராஜம் நைவம் சேத் கதம் அந்யதா. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா எது ஏவம் ந சேது இவருக்கு இப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னா ததா அப்பொழுது அதிரதா சக ரொம்ப பெரிய ஒரு வீரனான அவர் அகணிதைஹி பட்டைஹி சக ஏகல ஏகா
யுத்தியமானஹா யோத்தா அதிரதஹான்னா அதான். நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாலும் இந்த இதெல்லாம் எம்ஜிஆர்லாம் சண்டை போடுவார் தெரியுமா? ஒருத்தர் 10 பேர் வந்தாலும் டக்கு டக்குன்னு அடிச்சிருவார். அந்த மாதிரி இருக்கிறவாக்கு அதிரதான்னு பேரு. ஸோ வந்து அகணிதைஹி அகணிதைஹி பட்டைஹி சஹ எண்ணிக்கையில் அடங்காத சோல்ஜர்ஸோட யாரு சண்டை போடுறாளோ, சண்டை போட்டு வெற்றி கொள் தே பிகம் சக்சஸோ, அவரை தான் அதிரதகான்னு சொல்றது. இங்க வந்து எதி ஏவம்னு சேது, இந்த மாதிரி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னா அதிரதகா சகா, அப்படி ஒரு பெரிய ஒரு மகாரதனான அவர் அபயம் தத்வா, அபயத்தை கொடுத்துட்டு கிரீட்டினா வத்தியமானம் சிந்துராஜம் கதம் உபேக்ஷேத. கிரீட்டினா இவன் அர்ஜுனன். அர்ஜுனனால வத்தியமானம் கொல்லப்பட்ட அந்த சிந்துராஜாக்கு ஏன் வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கல, அபயம் தத்துவா ஏன் வந்து காப்பாத்தாம உபேட்சை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஆ, மேல कृपः विलोक्य वत्स एष दुर्योधनः सूतपुत्रेण सह अस्यां न्यग्रोध छायायाम् उपविष्टस्तिष्ठति तत् ம் उपसर्पावः। ஆமா, விலோக்கிய பார்த்துட்டு வச்ச குழந்தை ஏஷ துரியோதனக, அந்த துரியோதனனும் சூதபுத்திரேன சக, இந்த கர்ணனோட கூட அஸ்யாம் இந்த நெக்ரோத சாயாயாம், இந்த வட்டவிருட்சத்தினுடைய நிழல்ல உபவிஷ்டகா திஷ்டதி அப்படின்னா உட்கார்ந்துட்டே நின்றுட்டு இருக்காங்கிற அர்த்தம் இல்ல, அங்க இருக்கான்னு அர்த்தம். சரியா? தது உபசர்ப்பாவ. அப்புறம் ஆ तथा कृत्वा ஆ उभौ विजयतां कौरवेश्वरः। ஆமா, 2 பேரும் அங்க பக்கத்துல போயிட்டு கௌரவேஸ்வரக விஜயதாம், கர்ணனும் இவரும் அஸ்வத்தாமாவும் கிருப்பரும் சொல்றா விஜயதாம் கௌரவேஸ்வரக. ஆ दुर्योधनः दृष्ट्वा अये कथं कृप अश्वत्थामा च ஆ आत्मानं ம் படிச்சிருங்க அத. अवतीर्य कृपं प्रति गुरो ம் अभिवादये। ம் அஸ்வத்தாமானும் अश्वत्थामानम् उद्दिश्य आचार्यपुत्र ஆச்சாரியபுத்திர. அதோட நிறுத்திக்கோங்க. திருஷ்டுவா பார்த்துட்டு அயே கதம் கிருபக அஸ்வத்தாமாச்ச, ஐயோ கிருபரும் அஸ்வத்தாமாவும் ஆசனாத் அவதீரிய, தன்னோட இடத்துல இருந்து சீட்டுல இருந்து எழுந்துடுத்து இறங்கி வந்து கிருப்பரை நோக்கி குரு அபிவாதே, குரு உங்களுக்கு நமஸ்காரம். அஸ்வத்தாமானம் உத்திஷ்ய, அவனை பார்த்துட்டு ஹே ஆச்சாரிய புத்திர அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். படிங்கோ. இல்ல இந்த கிருபா ये हि ஆ அஸ்வத்தாமாங்கிறது துவந்தமா, ஆனா அந்த ஏன் விபஜனம் யூஸ் பண்ணல? எங்க? இந்த இல்ல இல்ல, அங்க கிருபோஸ்வத்தாமா. துவந்துவெல்லாம் சேரல, சந்தி தான் சேர்ந்திருக்கு. ஆ? இல்ல, ஓ, சந்தி தான் வெறும் இருக்கு. கிருபக, அது கிருபோ ஆய் அஸ்வத்தாமா அஸ்வத்தாம். ஓகே, வெறும் அங்க வந்து ஆமா, விசர்கசிய இது இதுதான் உத்வம். துவம், அப்புறம் ஆமா ஆமா கிருபக, அது வெறும் இது கூட கிடையாதுயா, உத்துவம்லாம் கூட கிடையாது அங்க வந்து சந்தி கூட கிடையாது. கிருபக அது வந்து விசர்க்கம் வந்து உத்துவம் ஆயிருக்கு, பின்னாடி வந்து அந்த அகாரத்தை பூர்வ சூச்சனை ரூபம். பண்றது. ஆமா, பூர்வ ரூபம் வந்துருச்சு. ஆமா. விசர்க அதான் உத்தம் பொண்ணு. உத்துவம், அப்புறம் ஆமா இது கிடையாது, சமஸ்த பதம் இல்லாண்ட. அப்புறம் ये हि अस्मदहर्त हत तात परिष्वजस्व ம் क्लान्तैरिदं मम निरन्तरम् अङ्गम् अङ्गैः ம் स्पष्टस्तवैष भुजयोः सदृशः पितुस्ते शोकोऽपि यो विकृतिम् एति तनूरुः ஓகே. तनूरुहेषु। சோகோபி நகா விகிருத்தம் ஏதி தனுருகேஷுன்னு இருக்கு எனக்கு. ஓகே, எனிவே அஸ்மதர்த்த ஹத தாத்த அப்படின்னு அவனை சம்போதனம் பண்ணி கூப்பிடுறான். எங்களுக்கோசரம் என்னது ஆஹ் அப்பாவை இழந்தவனாக இருக்கும் நீ, அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? அஸ்மதர்த்த ஹததாத, எங்களுக்கோசரம், ஹதஹ தாத்தக. சரியா? எஸ்ய சஹ சம்போதனம். சரியா? அஸ்மதர்த்தம் ஹததாத ஹே அஸ்வத்தாமா, ஏஹி வா கிளாந்தைஹி அங்கைஹி, ரொம்ப டயர்டான அங்கங்களினால் நீ ரொம்ப துக்கத்துல இருப்ப, அப்படிப்பட்ட அங்கத்தினால மம ஈமம் அங்கம், என்னுடைய இந்த அங்கத்தை, நிரந்தரம், இமம் அங்கம்ங்கிறது த்வித்தியால இருக்கு, இந்த அங்கத்தை, அயம் அங்கஹ இமம் அங்கம். சரியா? நிரந்தரம் பரிஷ்வதஸ்வ, நன்னா வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோ. தே பிதுஹு சதிருஷः தவ புஜயோஹோ ஏஷः ஸ்பர்ஷः, உன்னுடைய அப்பாக்கு சமானமான, சதிருஷகாங்கிறது சமானஹ, பிதுஹு இவன்னு அர்த்தம். உங்க உபமாலங்காரம்னு கொடுத்துருக்காரு இதுக்குதான். தே பிதுஹு சதிருஷः
தவ புஜயோகோ உன்னுடைய புஜங்களினுடைய ஏஷகா ஸ்பர்ஷகா இந்த ஒரு டச் ஆனது நக எங்களை எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு ஷோகே அபி தனூருகேஷு விகிருதிம் ஏதி சோகாவஸ்தையில இருந்தாலும் கூட தனூருகம் அப்படின்னா மயிர்கூச்சல் சரியா அந்த தனூருகம்ங்கிறது சாரி முடி அந்த உடம்புல இருக்கிற சரீரத்துல இருக்கிற ரோமம் அந்த ரோமத்துக்கு தனூருகம்னு பேரு அதுல விக்ருத்திம் அப்படின்னா ரோமாஞ்சம் அது ஏதி புரியுதா சோ உன் அப்பாக்கு சமானமான ஒரு புஜங்களினுடைய பராக்கிரமத்தோட இருக்கின்ற நீ உன்னுடைய ஸ்பர்ஷமானது நக அஸ்மாக்கம் எங்களுக்கு சோக அவஸ்தையில கூட தனூருகேஷு என்னுடைய லோமங்களில் விக்ருத்திம் ஒரு ரோமாஞ்சத்தை கொடு சரியா ஏஹி அஸ்மதர்த்த ஹததாத பரிஷ்வஜஸ்வ கிளாந்தைரிதம் மம நிரந்தரம் அங்க அங்கைஹி ஸ்பர்ஷஸ்தவைஷ புஜயோகோ சதிருஷ பிதுஸ்தே சோகோபி யோ சாரி சோகே அப்பி நக விகிருதிம் ஏதி தனூருகேஷு அதுக்கப்புறம் மேல ஆலிங்கிய பார்ஷ்வ உபவேஷயதி ஆலிங்கிய பார்ஷ்வே உபவேஷயதி உபவிஷத்தின்னா அவன் உட்கார்ந்துக்கிறான் உபவேஷயத்தின்னா இஸ் மேக்கிங் ஹிம் சிட் நிச்சல இருக்கு சரியா அப்புறம் அஸ்வத்தாமா பாஷ்பம் உஸ்ரிஜதி ஆமா அப்படியே கண்ணீரை ஜலம் விட்டுறான் கண்ணால ஜலத்தை விட்டுட்டு இருக்கான் அப்புறம் கர்ணக துரோணாயனே அலம் ஆத்யர்த்தம் ஆத்மானம் சோகானலே பிரக்ஷேப்தும் ஆமா போறோம் துரோணாயனே அப்படின்னா துரோணஸ்ய அபத்தியம் புமான் துரோணாயன அப்படின்னு வார்த்தை துரோணருடைய புத்திரன்னு அர்த்தம் சோ அந்த துரோணாயனே அப்படிங்கிறது துரோணாயனின்னு ஒரு வார்த்தை இருக்கு யனக அப்படின்னா யனன்னு வரும் துரோணஸ்ய அபத்தியம் அஸ்வத்தாமா துரோணாயனின்னு இருக்கு சரியா திரௌணாயனி துரோணாயனின்னு இருந்தாதான் துரோணாயனேன்னு வரும் சம்போதனம் இல்லையா ஹரிக்கு தானே ஹரேன்னு வரும் துரோணாயனகான்னு இருந்ததுன்னா துரோணாயனான்னு வந்துடும் ஆனா சப்த கல்ப துருமத்துல பார்த்தேன்னா துரோணாயனகாக்கு தான் துரோணஸ்ய அபத்தியம் துரோண ஃபக்குன்னு ஒரு பிரத்யம் அது போட்டுட்டு அஸ்வத்தாமா அப்படின்னு போட்டிருக்கார் ஆமா சோ துரோணாயணிக்கு திரௌணாயணி அப்படின்னு போட்டிருக்காரு சோ இங்க திரௌணாயணி தான் நீங்க எடுத்துட்டானோம் இல்லையா திரௌணிகி திரௌணிகினாலும் திரௌணாயன அப்படின்னாலும் அஸ்வத்தாமான்னு அர்த்தம் ஆமா அப்ப அப்படிதான் வரும் ஆமா ஆனா இந்த டெக்ஸ்ட்ல பாருங்க திரௌணாயனன்னு தான் போட்டிருக்கான் சோ திரௌணாயனகான்னு எடுத்துட்டேன்னா திரௌணாயன இஸ் கரெக்ட் என்னை பொறுத்தல் துரோணாயனே எடுத்துக்கோங்க எனே வேண்டாம் சரியா நமக்கு டெக்ஸ்ட்ல ஆனா திரௌணாயனேன்னு தான் இருக்கு எனேன்றதுனா நீங்க திரௌணாயனி அப்படின்னு பதத்தை எடுத்துக்கணும் அப்பதான் சம்போதனம் எனேன்னு வரும் சோ திரௌணாயனே அலம் அத்தியர்த்தம் ஆத்மானம் சோகானலே பிரக்ஷேப்தும் போரும் சோக ஏவ அனலகனா அக்னி அந்த சோகாக்னியில் பிரக்ஷேப்தும் சோகா ந காரியா இத்தியர்த்தா சரியா இந்த இந்த சோகம்ங்கிற ஒரு தீயில் உன்னை இந்த மாதிரி எரிச்சிக்காத உன்னை இந்த மாதிரி போட்டுக்காத க்ஷேபணம்னாலே த்ரோ பிரக்ஷேபணம்னா தன்னையே தான் போட்டுக்கிறது புரியுறதா அதுக்கப்புறம் மேல துரியோதனக ஆச்சாரிய புத்திரன் को विशेष आवयोः अस्मिन् व्यसनमहार्णवे पश्य ஆமா சோ என்ன ஆச்சாரிய புத்திர கோ விசேஷனா பேதன்னு அர்த்தம் உனக்கு எனக்கு ஒரு டிஃபரன்ஸும் இல்ல ஆவையோகோ கோ விசேஷா நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த லாஸ் ஆஃப் துரோணா உனக்கு அப்பா போயிட்டார் எனக்கு குரு போயிட்டார் உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் போயிட்டார் எனக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் போயிட்டார் சோ கோ அவயோகோ கோ விசேஷா என்ன அப்படின்னா அஸ்மின் வியசன மகார்ணவே வியசனம்னா துக்கம் சரியா வியசனம் மகார்ணவா சரியா வியசன மகார்ணவே இந்த வியசனம் துக்கம்ங்கிற ஒரு மகா கடலில் அஸ்மின் வியசன மகார்ணவே ஆவயோகோ அஸ்வத்தாமா துரியோதனயோகோ அவையோகோ கோ விசேஷா என்ன பேதம் ஒண்ணுமே கிடையாது
சோகம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். ஓகே, த லாஸ் ஆஃப் துரோணா இஸ் ஈக்குவலி உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு அதனுடைய லாஸ் அப்படின்னு சொல்றான். பஷ்ய பாருங்க மேல. मातस्तव प्रणयवान् स पितुः सखा मे ம் शस्त्रे यथा तव गुरुः स तथा ममापि किं ம் तस्य देहनिधने कथयामि दुःखं जानीहि तद्गुरुशुचा मनसा त्वमेव. ஆமா. சோ என்ன சொல்றான் அப்படின்னா, சக தவ தாத்தக, அவர் உனக்கு அப்பா துரோணர், மம பிதுகு சகா. சோ மம பிதுகு பிரணயவான் சகா, என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரெண்டு. சரியா? சோ அப்பாவோட ஃப்ரெண்டும் அப்பா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவா இல்லையா? சோ உனக்கு அப்பா என்னுடைய அப்பாவினுடைய ஃப்ரெண்டு. சக சஸ்திரே யதா தவ குருஹு ததா மமாபி குருஹு. உனக்கு அவர் வந்து அந்த சஸ்திரத்தை சொல்லி கொடுத்ததுல எப்படி வந்து வாத்தியாரா இருந்தாரோ அதே மாதிரி எனக்கும் அவர் குரு. தஸ்ய தேக நிதனே துக்கம் கிம் கதையாமி. அவருடைய தேக நிதனம், அவருடைய இறப்புல, சரியா, என்ன என்ன மாதிரி எனக்கு வந்து துக்கம் எப்படி அப்படிங்கிறத நான் எப்படி, பியாண்ட் வேர்ட்ஸ், என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. துவமேவ குரு சுச்சா மனசா தத்து ஜானீஹி. ஸோ குருங்கிறது இங்க வந்து பிருகத்துங்கிற அர்த்தம். குரு சுச்சா மனசா அப்படின்னா ஒரு மகதா சோகேன மனசா, ஒரு பெரிய சோகத்தினால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனதோட நீயே உனக்கே தெரியும் அது. புரியுறதா? அஹ்? யாதிருஷம் பிதுர்மரணே தவ துக்கம் ததா மமாபி அத்தः சமான துக்கௌ ஆவாமிதி பாவः. ரெண்டு பேருக்கும் வந்து துக்கம்ங்கிறது சமானம். புரியுறதா? சரியா இருக்கா? ஆ? தாத்தஸ்தவ பிரணயவான் ச பிதுः சகா மே சஸ்திரே யதா தவ குருः ச ததா மமாபி கிம் தஸ்ய தேக நிதனே கதையாமி துக்கம் ஜானீஹி தத் குருசுச்சா மனசா त्वमेव. அடுத்தது कृपः वत्स यथाह गुरुपतिस् तथैव एतत्. ஆமா. வத்ச யதா ஆக குருபதிஹி. வத்சங்கிறது இங்க அஸ்வத்தாமாவை அட்ரஸ் பண்றான். குருபதிஹி யதா ஆக, குருபதியான துரியோதனன் என்ன சொல்றாரோ ததா ததைவ ஏதத், அதே மாதிரி தான் இது. அவர் சொல்றதுல ஒரு இதுவும் இல்ல. உனக்கு எப்படி துக்கமோ அதே மாதிரி துக்கம் தான் எல்லாருக்குமே. புரியுறதா? அப்புறம் अश्वत्थामा राजन् एवं पक्षपातिनी त्वयि युक्तमेव शोकभारं लघु कर्तुं किन्तु. ஆ ஆ ராஜன் ஏவம் பக்ஷபாதினி, இப்படி வந்து ஒரு பக்ஷபாத, ஒரே ஒரு சைடடா இருக்கின்ற உன்னிடத்தில் யுக்தமேவ சோகபாரம் லகு கர்த்தம். ஸோ அந்த சோகபாரத்தை வந்து லகு கர்த்தம், அதை குறைக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த அந்த சோகபாரம்ங்கிறது இட்ஸ் வெரி 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 நாமினல், ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றான். அப்புறம் मयि जीवति न तातः केशग्रहम् अवाप्तवान् இல்ல இல்ல இது कथमन्ये இல்ல இல்ல சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். ஏவம் பக்ஷபாதினி துவயி, இப்படி வந்து அப்பா கிட்ட ஒரு பக்ஷபாதத்தோட, ஒரு பயாஸ் தான் எங்க அப்பாவை குறிச்சு நீ இருக்க, அதுவே வந்து உன்னிடத்தில் அஹ், அஹ், என்னுடைய சோகபாரத்தை குறைக்கிறதுக்கு யுக்தம். புரியுறதா? சோ ஏவம் பக்ஷபாத்தினி தொய், இந்த மாதிரி பக்ஷபாத்தம், ஒரு மாதிரி பயாஸ்டா எங்க அப்பாவை குறிச்சு நீ இருக்கிறதுனால, யூஆர் சோ அப்செட் அபவுட் த பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் மை ஃபாதர் அப்படிங்கிறத நீ சொல்றதுனாலேயே மம சோகபாரம் லகு கர்த்தம் யுக்தமேவ, என்னுடைய சோகத்தினுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. யாருமே போனா போட்டோம் அவர் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கஷ்டமா இருக்கும். ஐயோ இவனே இப்படி அழறானே அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லையா? மேல मयि जीवति मत्तातः केशग्रहम् अवाप्तवान् ம் कथमन्ये करिष्यन्ति पुत्रेभ्यः पुत्रिणः स्पृहाम्. ஆமா. மயி ஜீவதி சதி, நான் உயிரோட இருக்கும் பொழுது மத்தாத்தக மமதாத்தக, என்னுடைய அப்பாவானவர் கேச கிரகம் அவாப்தவான், அவருடைய கேசத்தை வந்து ஒருத்தர் பிடிச்சுட்டான், பிடிச்சுதானே கொன்னான். கதமன்யே கரிஷ்யந்தி புத்திரேபியா புத்திரின ஸ்பிருகாம். ஸோ லோகத்துல மத்த வந்து பிள்ளைகள் கிட்ட புள்ள வேணும்னு யார் ஆசைப்படுவா? புள்ள ஏன் வேணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா, கஷ்டத்துல உன்னை காப்பாத்துவாங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஆசைப்படுவா.
அந்யே புத்திரினः சோ புத்திராக அஸ்ய சந்தி அஸ்ய அஸ்தி இதி புத்திரின் இல்லையா? சோ அந்த புத்திரினः அவர்களுக்கு புத்திரேபிய ஸ்பிருகானா இச்சா டிசையர் பிள்ளைகள் கிட்ட ஸ்பிருகாம் கதம் கரிஷ்யந்தி ஒரு ஈடுபாடு எப்படி வச்சுப்பா? புள்ள வந்து எப்படியா இருந்தா அஸ்வத்தாமா மாதிரி ஒரு புள்ள இருந்தான், அங்க இருக்கும்பொழுதும் அவன் அப்பாவை காப்பாத்தலாம், புள்ள இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றானோ அந்த மாதிரி மயி ஜீவதி சதி நான் உயிரோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் மத்தாத்தக கேச கிராம வாப்தவான் அந்த தலைய பிடிச்சி தலைமுடிய பிடிச்சி திருஷ்டத்யும்னன் வந்து வெட்டிப்டான். கதம் அந்யே புத்திரினக உலகத்துல புத்திரனை வச்சுட்டு இருக்கிற புத்திரவந்தகான்னு அர்த்தம். மத்தவா எல்லாரும் புத்திரேபியா தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஸ்பிருகாம் அந்த ஒரு இச்சாம் புத்திர இச்சாம் கதம் கரிஷ்யந்தின்னா கிம் நிமித்தம் எதை குறிச்சு அவ ஒரு ஆச்சையை வச்சுப்பா இல்லையா? சர்வம் சர்வம் பிரியம் ஆத்மனக்கிருதே இல்லையா? எனக்கு என் பிள்ளைய ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா பிள்ளையுமா பிடிச்சிருக்கு அந்த மாதிரி என் குழந்தைங்கிறதுனால பிடிச்சிருக்குல்ல. அதே மாதிரி ஈக்குவலி இன் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்ப்போம்ல. இன்னைக்கு நான் பண்ணேன் நாளைக்கு என்ன நீ காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த உலகம் சக்கரமே ஓடிட்டு இருக்கு இல்ல. அதுக்கப்புறம் கர்ணக துரோணாயன கிமத்ர கிரியதே யதா தேனைவ சர்வ பரிபவ திராண ஹேதுனா பரித்ராணஹேதுனா ஓகே பரிபவன் இருக்கும் சர்வ பரித்ராண ஹேதுனா சஸ்திரம் உத்ஸிஜதா தாதிருஷீம் அவஸ்தாம் ஆத்மா நீத்தः. கிமத்ர கிரியதே யத் அனேனைவ சர்வ பரிபவ பரித்ராண ஹேதுனா சஸ்திரம் உத்ஸிருஜதா தாதிருஷீம் அவஸ்தாம் ஆத்மா நீத்தः. கிமத் நம்ம என்ன பண்ண முடியும்? ஹே துரோணாயன நம்ம இந்த விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு துரோணாச்சாரியர் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ அவர் வந்து சஸ்திரத்தை வச்சுட்டு சண்டை போடும்போது 5 பேர் 6 பேர் அட்டாக் பண்றா அப்படின்னா ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவர் என்ன பண்ணார்? சஸ்திரம் எல்லாத்தையும் விட்டுவிட்டார். இந்த மாதிரி தருணத்தில் அந்த மாதிரி தாதிருஷீம் அவஸ்தாம் தஸ்ய ஆத்மா நீதக அவருடைய ஆத்மாவானது அழைத்து கொள்ளப்பட்டது, அழைத்து செல்லப்பட்டது. என்ன மாதிரி யாரால அப்படின்னா தேனைவ அவராலேயே. புரியுறதா? எத்த அனேனைவ இந்த துரோணேன அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சர்வ பரிபவ பரித்ராண ஹேதுனா. சோ சர்வேஷாம் பரிபவம் அந்த சர்வேபியா எல்லார்கிட்டையும் ஒரு பரிபவம் அவமானம், அந்த பரிபவத்திலேந்து எது பரித்ராணம் சம்ரக்ஷணம் அதுக்கு காரணமாக உள்ள சஸ்திரம் உத்ஸிருஜதா அந்த அந்த ஹேதுபூதேன அப்படி இருக்கின்ற அவரால உலகத்துல அவரை வேற யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாத்திக்கணும் இல்லையா? நம்மளை விட்டுவிட்டோம்னா நம்மளை வேற யாரும் வந்து காப்பாத்துவா? சோ சர்வ பரிபவ பரித்ராண ஹேத்துனா அனேன எல்லா அவமானத்துக்கும் காப்பாத்துவதில் காரணமாக உள்ள அவரால் சஸ்திரம் உத்ஸிருஜதா தேன அனேன அதுவும் அவருக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. சஸ்திரத்தை விடப்பட்ட அவரால் தாதிருஷீம் அவஸ்தாம் ஆத்மா நீதா அந்த மாதிரி ஒரு 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 கான்டெக்ஸ்டுக்கு அவருடைய ஆத்மாவானது தள்ளப்பட்டது. யாரால்? அவராலே. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல போட்டுண்டது யாரு? அவரே தானே அப்படிங்கிறான் கர்ணன். புரியுறதா? கிளியரா இருக்கா? உஷா மேடம் கிளியரா இருக்கா? அஸ்வத்தாமா அங்கராஜ கிமாக பவான் கிமத்ர கிரியத இதி கிரியதே. ஆமா அங்கராஜ கிம்மாக என்ன சொன்னேன்? பவான் பவான் கிமத்ர கிரியதே இது இதுல என்ன பண்ண முடியும் நான் சொல்றேன். ஸ்ரூயதாம் எத் கிரியதே என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத கேளு அப்படிங்கிறோம். என்ன படிங்க. யோ யஹ சஸ்திரம் பிபர்த்தி ஸ்வபுஜ மதஹ பாண்டவீனாம் சமூனாம் யோ பாஞ்சால கோத்ரே சிசுஹு அதிகவயா கர்ப்பசய்யாம் கதோவா யோ யஹ தத்கர்ம சாட்சி சரதி மைரணே யஹ ச பிரதீபஹ க்ரோதாந்த தஸ்ய ஸ்வயமபி ஜகதாம் அந்தகஸ்ய அந்தகோஹம். அப்படியே இது அப்படியே ஒரு வீர ரசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இதுதான். யோயஷ் சஸ்திரம் விவர்த்தி ஸ்வபுஜ குருமதः பாண்டவீனாம் சமூனாம் யோயஹ பாஞ்சால கோத்ரே சிசுஹு அதிகவயா கர்ப்பசய்யாம் கதோவா யோயஹ தத் கர்ம சாட்சி சரதி மயி ரணே யஸ்ச பிரதீபः क्रोधान्तः
தஸ்ய தஸ்ய ஸ்வயமபி ஜகதாம் அந்தகஸ்ய அந்தகோகம் அப்படின்னு ஒரு கோபாவேஷத்துல சொல்றான். என்ன அப்படின்னா, பாண்டவீனாம் மத்தியே அந்த பாண்டவீனாம் அப்படின்னா அந்த பாண்டவர் சம்பந்தினீனாம் அர்த்தம். பாண்டு அவளுக்கு சம்பந்தமான பாண்டவர்கள், அப்புறம் அவள் சம்பந்தப்பட்ட அத்தனை பந்துக்கள், பந்து ராஜாக்கள், அந்த பாண்டவீனாம் மத்தியே அவளுக்குள்ள ஸ்வபுஜ குருமதः யஹ சஸ்திரம் பிபர்த்தி, தன்னுடைய ஸ்வஸ்ய புஜக, அந்த புஜத்தினுடைய புஜௌ ஏவ குரு மகான், அந்த மதஹ அந்த தனக்கு வந்து ஒரு ஸ்வபாகு மகா பலாபிமானி, தனக்கு இந்த மாதிரியான ஒரு பலசாலி தான் அப்படின்னு ஒரு மதம்னா அரகன்ஸ், ஒரு கர்வத்தோடு இருக்கின்ற யஹ சஸ்திரம் பிபர்த்தி, எவன் ஒருவன் சஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் பாஞ்சால கோத்ரே யஹ யஹ சிசுஹு அதிகவயாக கர்ப்பசையாம் கதாவா, சோ கதோவா, பாஞ்சால கோத்திரத்துல அந்த கோத்திரத்துல, அந்த பாஞ்சாலசிய கோத்திரேனா வம்சே, அந்த வம்சத்துல எவன் ஒருவன் யஹ சிசுஹு குழந்தையா இருக்கட்டும், அதிக வயாக நிறைய வயசானவனாக இருக்கட்டும், அதிகம் வயக எஸ்ய சக அதிக வயாக அப்படின்னுட்டு வயசி வயாம்சி நபும்சகலிங்கம், இந்த இடத்துல புல்லிங்கமா இருக்கு. அதிக வயாகா, இந்த வேதாகா மனாகா எல்லாம் வரும் புல்லிங்கத்துல யூஸ் பண்ணும்போது வருமோனோ. சோ அதிக வயாகா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கர்ப்பசையாம், அதிக வயாகனா யுவகா விருத்தகா யார் வேணா இருக்கட்டும், கர்ப்பசையாம் கதக, அம்மாவினுடைய கர்ப்பத்துல அவன் இருக்கட்டும். யஹ யஹ தத் கர்ம சாட்சி, இந்த துரோணர்னுடைய வதத்துக்கு யாரெல்லாம் சாட்சி பூத்தமா நின்னுட்டு இருந்தாலோ, ரணே மயி சரதி, சோ என்னோட சாட்சியாக இருந்துண்டு, மயி அஸ்வத்தாம்னி ரணே, இந்த இதுல போர்க்களத்தில் சரத்தினா என்னோட யாரு சண்டை பிடிக்கிறாளோ, யஹ யஹ ச பிரதீபக அப்படின்னா பிரதிகூலக எதிரி ராஜாவோ, ஜகதாம் இந்த லோகானாம் அந்தக இவ தஸ்ய இந்த லோகத்துக்கு எப்படி வந்து யமன்கிறவன் அந்தகனோ, அத மாதிரி தஸ்ய அந்தந்த ராஜாவினுடைய குரோதாந்தக அகம், குரோதாந்தகங்கிறது அஸ்வத்தாமாக்கு அட்ஜெக்டிவா போறது. குரோதேன அந்தகா எஸ்ய சகா, குரோதத்தினால பொட்டையாக்கப்பட்ட அவன், ஸ்வயம் அவன் ஒருவனாகவே, அகம் அஸ்வத்தாமா அந்தகः யமராஜः அஸ்மி. புரியுதா? சரியா இருக்கா? அதான். ஜகதாம் அந்தகஸ்ய அந்தகः. ஆமா, ஜகதாம் உலகத்தினுடைய அந்தகஸ்ய அந்தகோகம், இந்த உலகத்துக்கு வந்து குரோதத்தினால என்ன அப்படின்னா, இந்த அவன் சம்சாரத்துக்கே காலனாக இருக்கட்டும், இந்த உலகத்துக்கே அந்தகனா இருக்கும், அவனுக்கே அந்தகன் நான் தான். தஸ்ய ஸ்வயமபி ஜகதாம் அந்தகஸ்ய அந்தகः அகம். சரியா? சோ யோ யஹ சஸ்திரம் பிபர்த்தி ஸ்வபுஜ குருமதः பாண்டவீனாம் சமூனா, ஆர்மின்னு அர்த்தம், சேனான்னு அர்த்தம். சமூனாம் பாண்டவீனாம் சமூனாம் ஸ்வபுஜ குருமதः யஹ யஹ சஸ்திரம் பிபர்த்தி, தன்னுடைய பாகு பலத்தின், தன்னுடைய பாகுனுடைய குருனா மகான், அந்த அந்த பலத்தினால ஒரு தர்ப்பத்தோட இருக்கான் பார்த்தேளா, அவன் எவன்லாம் சஸ்திரத்தை எடுக்கிறானோ, யோ யஹ பாஞ்சால கோத்திரே, இந்த பாஞ்சால வம்சத்துல சிசுகு குழந்தையா இருக்கட்டும், அதிகவையாக வயசானவாளா இருக்கட்டும், இல்லைன்னா யுவாவஸ்தையில இருக்கட்டும், கர்ப்பசையாம் கத்தோவா, அம்மாவினுடைய அதனாலதானே கர்ப்பத்துல இருக்கிற அந்த இது அஃபெக்ட் ஆயிடுறது இல்லையா? குழந்தைய அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தானே கிருஷ்ணர் காப்பாத்துற. கர்ப்பசையாம் கதோவா யோ யஹ தத் கர்ம சாட்சி, இதுக்கு சாட்சி பூதமா யார் இருந்தாலோ, யஹ யஹ ச பிரதீபகா மயி ரணே சரதி, எந்த ஒரு பிரதீபகாங்கிறது எதிரி ராஜா பிரதாபசாலி, அவன் ரணே போர்க்களத்தில் எனக்கு எதிராக சண்டை போடுறானோ, தஸ்ய அவ எல்லாருக்கும் குரோதாந்தக அகம் ஸ்வயமபி, குரோதத்தினால ஒரு மாதிரி இருட்டாக்கப்பட்ட, அதாவது இருட்டாக்கப்பட்டேன்னா என் கோபத்துல என்ன பண்றேங்கிறது தெரியவே தெரியாது, அந்த மாதிரி குரோதாந்தக அகம் ஸ்வயமபி ஜகதாம் அந்தகஸ்ய அந்தகோகம். புரியுதா அப்படின்னு சொல்றான். அபிஜ போஹோ ஜாமதக்னிய சிஷ்ய கர்ண அப்படின்னுட்டு இவர் பரசுராமர் என்ன பண்ணாரோ அதையே நானும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம். இதை அடுத்த கிளாஸ்ல நம்ம. சரியா? நமஸ்தே, தன்யவாதம்.